ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சுக்கு அந்த நாடே ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த போர் வீரனாகவும் வாள் வீரனாகவும் இருந்தான். அவன் ஒரு முறை அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். அந்த எலி லாவகமாக தப்பித்து சென்றது. பிறகு மீண்டும் அதை துரத்தி வாள் வீசினான். மீண்டும் தப்பி வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே மனம் உடைந்து போனவன் அப்பொழுது வந்த அரசர் இளவரசனை பார்த்து, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த நாடே எனது வாழ்வீச்சு திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போகின்றது. இந்த சாதாரண எலி என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான் இளவரசன். மன்னன் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சிக்கிறதற்கு அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது. ஆனால் அந்த எலி எளிதாக பூனையிடமிருந்து தப்பித்து சென்று விட்டது. மீண்டும் இளவரசனுடன் அரசரும் சோகமானார். அப்பொழுது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அரசர் நடந்ததை கூறினார். நம் நாட்டு பூனைகள் எதற்கும் லாயக்கு இல்லையா? ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளிலிருந்து பூனைகள் புலி உயரம் உள்ளன. எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி. அதேபோல் அந்நாட்டுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் அவற்றிடமிருந்து அந்த எலி சாமர்த்தியமாக தப்பிச் சென்று வலைக்குள் புகுந்தது. எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசரே, இந்த எலிக்கு போய் ஜப்பான், பாரசீகம் போன்ற நாட்டு பூனைகளெல்லாம் எதற்கு கொண்டு வந்தீர்கள்? எங்கள் வீட்டு பூனையே போதும் என்று கூறினான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. என் அரண்மனையில் வளர்த்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண உன்னுடைய பூனையால் முடியுமா என்றார். உடனே இளவரசர் மறித்து, சரி, எடுத்து வா உன் பூனையை என்றார். வீட்டுக்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான் காவலாளன். அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவில் லதக்கென்று கவ்வி சென்றது. இதை பார்த்த இளவரசனுக்கு பெரும் ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான், பாரசீக அரண்மனைகளில் வளர்ந்த பூனைகளில் இடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது? எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வியந்தவாறே கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். அதற்கு காவலாளி, பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சி எதுவும் இல்லை இளவரசரே. என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் என்றான். உடனே இளவரசருக்கு சுரிகின்றது. அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொழுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை. எனவே அவற்றால் எலியை பிடிக்க முடியவில்லை. ஆக எந்த வேலையும் வெற்றிகரமாக செய்து பிடிக்க வேண்டுமென்றால் முதலில் அதை பற்றிய பசி அல்லது அதற்கான தேவை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த செயலை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும்.